ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ரொம்ப எண்ணெய் செலவழியாது, கொஞ்சம் எண்ணெயிலேயே இதை நல்லா ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த சேப்பங்கிழங்கு ஒரு 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன், கடலை மாவு, தேவைக்கேற்ப காரப்பொடி, உப்பு, பெருங்காயத்தூள். முதல்ல இந்த சேப்பங்கிழங்கை குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், சேப்பங்கிழங்கை 3 விசில் விட்டு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கத்தியால் 2 துண்டமாக திருத்தி வச்சுட்டாச்சு. இப்போ இந்த கடலை மாவு, அரிசி மாவு, பெருங்காயம், காரப்பொடி, தேவையான அளவு உப்பு இதை போட்டு நல்லா பெசரிட்டு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதை அப்படியே 4 நாளாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். இதை பாருங்க, கடலை மாவு, அரிசி மாவு போட்டாச்சு. இப்போ இதுக்கு காரப்பொடி சேர்த்துடலாம். அப்படியே தூவின மாதிரி போடுங்க. ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன். பெருங்காய பொடி இதோடய போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதை பாருங்கள், தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நல்லா இதை கலந்து விட்டுட்டு கடுகு தாளிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியே கொஞ்சமாக ஒரு 4 நாளாக வச்சு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கொள்ள வேண்டியதான். பாருங்கள், இப்போ நம்ம கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா? இதை அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதோ எண்ணெய் காஞ்சின்ட்டுருக்கு, 4 நாளாக போட்டு வறுத்து எடுத்துடலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுங்க. இதை பாருங்கள், எண்ணெய் வச்சுருந்தோம் இல்லையா? அதில் போட்டு ஒரு 3 நிமிஷம்தான் இருக்குது. அதுக்குள்ளேயே நல்லா ரோஸ்ட்டாக எடுத்து பாருங்கள். இதுக்கு ரொம்ப எண்ணெய் செலவழியாது. முதல்ல நம்ம வச்சுருக்கிற எண்ணெயிலேயே மீதி சேப்பங்கிழங்கையும் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட எண்ணெய் மிச்சமாகும். இது இப்போ நல்லா ரோஸ்ட்டாக எடுத்து இதை எடுத்துகிட்டு மீதி உள்ளதையும் போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இப்போ எல்லா சேப்பங்கிழங்குமே நல்லா வறுத்து எடுத்துட்டாச்சு. நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த எண்ணெய் தான். எக்ஸ்ட்ரா நான் எண்ணெய் விடவே இல்லை. இவ்வளோ சேப்பங்கிழங்கும் வறுத்தாச்சு பாருங்கள். கொஞ்சமான எண்ணெயிலேயே நல்ல கிறிஸ்பியான ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு நம்ம தயார் பண்ணி கொடுக்கலாம். இது குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, புளியஞ்சாம் பிசைஞ்சிருக்கேன். இந்த புளியோதரைக்கு இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு நல்ல செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.